நடந்து சென்று கொண்டிருந்தார் முருகர். அப்போது அவரது கண்கள் ஒரு அழகான பெண்ணை பார்த்தது. அவள் தான் வள்ளி. அந்த ஒரு நொடியில் முருகரின் மனம் முழுவதும் வள்ளியால் நிரம்பியது. அவளின் எளிமையும் அழகும் அவரை ஆழமாக கவர்ந்தது. வள்ளியும் முருகரை பார்த்த அந்த நொடியில் ஒரு இனிய உணர்வு அவள் மனதில் தோன்றியது. இருவரின் மனங்களிலும் சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு உருவானது. இந்த உணர்வை முருகர் தனது அண்ணனிடம் கூறினார். தம்பியின் மனதை புரிந்த அண்ணனும் அவருக்கு உதவ முடிவு செய்தார். ஒரு நாள் வள்ளி தனியாக காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு பெரிய யானை அவளை துரத்தி வந்தது. பயந்து போன வள்ளி உதவி கேட்டு நின்ற அந்த நேரத்தில் வீரமாக முருகர் வந்து யானையை தடுத்து நிறுத்தினார். அவரது துணிச்சலால் வள்ளி காப்பாற்றப்பட்டாள். மிகுந்த நன்றியுடன் வள்ளி முருகரை அணைத்தாள். அந்த நொடி இருவரின் மனங்களும் மேலும் நெருக்கமானது. அன்பும் நேசமும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. பின்னர் முருகர் அண்ணனின் ஆசீர்வாதத்துடன் வள்ளியின் தந்தை தாயிடம் சென்று திருமண அனுமதி கேட்டார். குடும்பத்தினரும் உறவினர்களும் முன்னிலையில் மகிழ்ச்சியுடன் திருமணம் நடைபெற்றது. இவ்வாறு முருகரும் வள்ளியும் இணைந்து அன்பும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையை தொடங்கினர்.